ஒருத்தன் வேலை செய்யணும்ல. உன்னதான் இப்படி எடுத்துட்டு இருக்கேன். அப்படியா? இல்லை நான் அதை யோசிக்கல. நல்லா இருக்குல்ல? ஜெட்டி காய போடுறது வெளியில இடம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பாட்டை கொடுத்தா அதுல ஏதாவது அண்டர்வேர் காய போடுறது, இந்த மாதிரி டவல் காய போடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமா பேபி. அப்புறம் நீ ஒரு கண்ட்ரி ஃபெல்லோன்றதை மணிக்கு ஒரு முறை நிரூபிச்சுட்டு இருக்க. ஸ்மெல் வரும் பேபி. கிளென்லினஸ் ரொம்ப அது இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட இருந்து வருது, நீ குளிக்க மாட்டற, அதனால தான். ஹலோ போய் சொல்றேன். நேத்து குளிச்சா ஆக்சுவலி எத்தனை தடவை குளிக்கிறது. சன்செட் சூப்பரா இருக்கு பேபி. இங்க இருந்து வியூ. சாங்கவி எல்லாம் ரெடி ஆயிட்டியா? இதெல்லாம் இருக்கு, ஃபன் பண்ணுவாங்க. என் உடம்பு சைஸ்க்கு டபுள் எக்ஸ்எல் ஆகிடும். இல்ல கரெக்டா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. கரெக்டா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இது இல்ல இது வந்து பின்னாடி போகுது. கரெக்டா இருக்கு எனக்கு. ஆமா கரெக்டா இருக்கும். உனக்கு தான் அதனால நிறைய பட்டி டிங்கரிங்லாம் பண்ண வேண்டியது. ஆமா. நீ வந்து பாக்குறது பட்டி டிங்கரிங் என்ன அப்படி பாக்குறது. தமிழ் vlog அப்படி தான் போட முடியும். சங்கவி இப்போ நம்ம குதிக்கணும் நினைக்கிறேன். கேமரா வச்சு முடியாது. ஆமா கேமரா வச்சிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியாது. சோ அதனால வந்து நாங்க ஸ்நார்க்லிங் போயிட்டு வந்தோம். ஓகேவா? அவங்க எப்படி குதிக்கறாங்க வேணா காட்டுறேன். இங்க பாரு. இந்த போட்ல இருந்து அப்படியே குச்சிடுறாங்க. ஓ அப்படியா? யாரோ வெயிட் பண்ணிருக்காங்க. செம்ம டயர்ட். இப்போதாங்க வந்தோம். ஆனால் ஒன்று, நாங்கள் காலைல எழுந்து போனது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. சரி, அவங்களே பூ மாதிரி கூப்பிட்டு போய் எல்லா இலண்டையும் காமிச்சு அப்படியே கூப்பிட்டு வந்து ஹோட்டலில் இறக்கி விட்டாங்க. ஸ்நார்க்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ப்ரைவேட் டூர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இந்த ஹோட்டலில் கேட்கும்போது எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் அதை விட 3 times சார்ஜ் பண்ணலாம். நாங்கள் ஆன்லைனில் க்ளூக்குன்ற ஆப் யூஸ் பண்ணுவோம். நீங்களே இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். க்ளூக்கு, வயட்டர், கெட் மை கைடுன்னு ஒரு 2-3 ஆப்ஸ் இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி டூரிசம் ஏஜென்சிக்காகவே. ஸோ அதெல்லாம் பண்ணி நிறைய காசு சேவ் பண்ணுவோம். சரி, இங்கே வந்து ஹோட்டலில் ஒரு பூல் இருக்குது. சரி, கொடுத்த காசுக்கு அந்த பூலையும் கொஞ்சம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்லி சிக்கன் மாதிரி இருக்கேன். சோறு ஆர்டர் பண்ணியா சரி? ஓகே ஓகே தேங்க்யூ. இத்தனை திங்க போகிறீங்களா அப்படின்னு பார்க்காதீங்க. செம்ம பசி, அதனால சாப்பிடுவோம். இல்லை நீ எத்தனை பிடிப்ப கொடுங்க. ஓ இப்போ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கிட்ட நல்லவங்க இருக்கியா? இதுதான் இங்கேருந்து கொஞ்சம் பேர் ஃபுட்பால்லாம் விளாட்றாங்க. சூப்பராக இருக்குல்ல? இவங்க எல்லாரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுட்பால் விளாட்றாங்க, ஒரு பக்கம் வந்து சர்ஃபிங்லாம் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த நம்ம தண்டமாக உட்காந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டோம். உருப்படியாக அதை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். இப்போ பாருங்க வந்தோடனே டவல் கொடுக்குறாங்க. இந்தாங்க போய் குளிங்க, கூல் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் குளிக்கலன்னா வந்து ஹோட்டல் நாரிடுது, சீக்கிரம் குளிங்க அப்படின்ட்டு. அண்ட் இங்கெல்லாம் பாருங்களேன், இந்த உட்கார்ந்து கூட நல்லா அழகா பீன் பேக் கிட்ஸ் பூல். இந்த பூல் ஆக்சுவலி வந்து சோஃபிட்டோவில் சுற்றி வருது தெரியுமா? ஆமாம், இந்த ஃபுல் பூல் வந்து எப்படின்னா சோஃபிட்டல் சென்டரில் இருக்கும், சுற்றி பூல் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே ஸ்விம் பண்ணிட்டே இந்த சோஃபிட்டலில் சுற்றலாம். அந்த மாதிரி அப்படியே வாக் டூர் கொடுத்துலாம். சூப்பராக இருக்குது. வா அப்படியே அந்த பக்கம் உட்காந்துட்டு பூலில் இறங்கிடலாம். எதனால் நாங்கள் இன்றைக்கி வந்து பூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எப்படியோ நாங்கள் வந்து ஃபுல்லாக பீச்சில் நினைச்சிட்டோம். அதனால் இன்றைக்கி நாங்கள் பூல் யூஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு ஒன்றா குளிச்சிக்கலாம். இல்லைன்னா நாளைக்கு ஒரு தடவை வந்து குளிச்சுட்டு அது மாதிரி நிறைய வேலை இருக்கும்ல. அதனால ஒரு சோம்பேறித்தனத்தாலன்னு வச்சுக்கோங்களேன். சோம்பேறி இங்கே வச்சிடலாமா இதனால? வச்சுக்கலாம். எங்கேயா படுக்க போகிறேன்? ஆக்சுவலி இங்கே கூட ரெஸ்ட் எடுக்கலாம். இது என்ன பேக்? இது பெட்டு மாதிரி. நம்ம அன்சைட் போயிடலாமே. சரி அன்சைட் போகலாம். நிறைய எம்டியாக இருக்குது. மேம் உங்களுக்கு எதாவது டிஸ்கவுண்ட் வேணுமா? சொல்லுங்கள் பாய். சொல்லுங்கள் பாய். சங்கவி தான் என்ஜாய் பண்ணோம் ஆக்சுவலி. அதே என்னென்னா ஃபிஃபி வந்தால் மட்டும் நாங்கள் ஃபிலிப்பீன்ஸ் போனதுக்கும் ஃபிலிப்பிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கெட்டில் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை நான் சொல்கிறேன், ஃபிலிப்பீன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் ஆகல. தாய்லாண்டில் வந்து கோரல்ஸ் கம்மியாயிடுச்சு அண்ட் ஃபுல்லாக கமர்ஷியல் ஆகிடுச்சு. ஸோ கிளென்லினஸ்லாம் இங்கே பக்கமாக இருக்குது. சின்ஸ் கமர்ஷியல் ஆனதுனால பீப்புள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க காசு பே பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி. உனக்குள்ள இப்படி ஒரு எக்கானமி மினிஸ்டர் இருப்பானே சொல்லி முடியல பேபி. இங்கே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளீனாக பார்த்துக்கிறாங்க, டைம் பஞ்சுவலாக இருக்காங்க, பர்ஃபெக்ட்டாக எந்த இடத்துலையுமே நம்மளோட இங்கே தாய்லாண்டில் ஹைஜீன் ஜாஸ்தி. ஹைஜீன் ஜாஸ்தி. ஸ்நார்க்லிங் கியர் கொடுக்குறாங்க. அந்த கியர் எல்லாம் சானிடைஸ் பண்ணி ஒரு கவரில் போட்டு தராங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, செபுல இதே மாதிரியே நாங்கள் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸ்நார்க்லிங் கியர் வந்து மற்றவங்க யூஸ் பண்ணதை அப்படியே க்ளீன் பண்ணாமல் கொடுக்குறாங்கன்னா ஓன் ஸ்நார்க்லிங் கியர் வாங்கிட்டு வந்தோம். இந்த வாயில் வைக்கிறத மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அதை நாங்கள் யூஸே பண்ணல. வேறஸ் அவங்க இங்கே ஃப்ரெஷ் பீஸாக கொடுத்தாங்க. ஸோ யூஸ் பண்ணல. ஸோ இதுவரை நான் பார்த்த வரைக்குமே ஃபிஃபி 2வது தடவை நாங்கள் வரது. எந்த ஏஜென்சி எடுத்தாலுமே அவங்க வந்து க்ளீனாக தான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அதில் தான் நாங்கள் விளையாட போகிறோம். அது வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். அது மாதிரி நிறையா பீச்சில் ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க.
ஆமாம் இது பேபி இதில் விரிக்கிறேன் நம்ம குதிக்க போகிறோம். போட்டு வைக்கிறேன் இடம் சரி. இடம் போட்டு வைக்கிறேன். ஒருத்தன் வேலை செய்யணுங்க. உன்னதான் பேபி எடுத்துட்டு இருக்கேன். அப்படியா? நான் அது யோசிக்கல. சரிவா கண்ணாடி ஃபஸ்ட்டு உள்ளவே பேபி. ஆமாம் கூச்சி ஆக்சுவலி பிராண்டிங் கேட்டாங்க எங்கிட்ட. வந்து ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தரோம் வருஷம் வருஷம் ஒரு தடவை வந்து பண்ணுங்க. லூயி விட்டன் சங்கவி பண்ணிட்டு இருக்கா. இல்லை கூச்சியோட பிராண்ட் அம்பாசிடர் இந்தியாவில் யார் தெரியுமா? ஆலியா பட். சரிங்க நான் போய் சொன்னேன் கொடுத்துக்கிறேன். காசு கொடுத்தா நிறைய காசு. எல்வியோடது யார் தெரியுமா? தீபிகா படுக்கணும். அது மட்டும் ஏன் தெரியுதுன்னு உடனே பிடிச்சி அப்போ நான் தீபிகா படுக்கணும் ஃபாலோ பண்ணுறியா அப்படிலாம் பேசாமல் அக்செப்ட் பண்ண பார்த்தியா? அது நான் ஃபாலோ பண்ணேன். நானும் தான் ஃபாலோ பண்ணுறேன். சன்செட் சூப்பராக இருக்குது பேபி. இங்கேருந்து வியூ சன்செட் பார்ப்போம் பேசாமல். பியூட்டிஃபுல்லாக இருக்குது சன்செட். இந்த என்வாயன்மெண்ட் என் மூஞ்சை காட்டுறது போல பீப்புளுக்கு இப்படி காட்டுறேன். வா வரலாம் வா போகலாம் வா. சூப்பராக இருக்குது சங்கவி ரெடி ஆகிட்டா. இப்போ அவள் ஸ்விம்மிங் திறமையை எல்லாரும் பார்த்து உலகமே வேங்க போகுது. சரி கண்ணாடியில் விளையாட போறியா? வெயில் சங்கவி மூஞ்சி அடிக்கும். போட்டுக்கோ தலைமையில் வச்சுக்கோ. நல்லா இருக்குல்ல? ஜெட்டி காய போடுறதுக்கு வெளியில இடம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பாட்டை கொடுத்தா அதுல ஏதாவது அண்டர்வேர் காய போடுறது, இந்த மாதிரி டவல் காய போடுறது. ஏன் சங்க இந்த மாதிரிலாம் இருக்கு? ஆமா பேபி. அப்புறம் இல்லனா நீ ஒரு கண்ட்ரி ஃபெல்லோன்றதை மணிக்கு ஒரு முறை நிரூபிச்சிட்டு இருக்க. ஸ்மெல் வரும் பேபி. கிளென்லினஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்கிட்ட இருந்து வருது. நீ குளிக்க மாட்டற அதனால தான். ஹலோ போய் சொல்றேன். நேத்து குளிச்சா ஆக்சுவலி ரொம்ப நாள் குளிச்சா. நீ எத்தனை தடவை குளிக்கிறது? பிச்சைக்காரி சொன்னல உனக்கு எப்படி தான் இருக்கு? முன்னாடியே நீ பாடல. நீ சொன்னனால எனக்கு சும்மா அந்த பாட்டு ஒரு ஃப்ளோல வந்து. சரி வா டைம் ஆகுது நீ சாப்பிடலாம். சரி இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் பண்ணல. அதான் பிளானே. எதுவும் பிளான் இல்லாதது தான் இன்னைக்கு பிளான். ஏன்னா வந்து 2 நாளா வந்து ரொம்ப அலைச்சலாகி சீ வாட்டர்லாம் தொண்டைக்குள்ள போய் ஒரு மாதிரி காதுக்குள்ளலாம் போய் எனக்கு காதடிச்சிக்கிச்சு. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் இன்னைக்கு வந்து எதுவுமே பண்ணாமல் சும்மா ரெசார்ட்டில் போய் சுற்றிக்கிட்டு ஒரு vlog போட்டு 2 ரீல் எடுத்துக்கிட்டு அப்படியே வேலை பார்க்கணும். ஆமாம் நாளைக்கு வர செக் அவுட். இன்னைக்கு லாஸ்ட் டே. எங்களுக்கு நாங்கள் உண்மையாலுமே வந்து இந்த ரெசார்ட்டை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம். பேசும்போது மூஞ்சி தெரியாமல் இருக்க சந்தோஷமா இருக்கணும். இல்லை அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். சரி சொல்லு. ஏய் பிரிட்டி அழகா இருக்கு பேபி. இந்த ரெசார்ட்டை நான் உண்மையாலுமே ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா எதை தொட்டாலும் வந்து நீங்கள் அக்கார் கோல்டு மெம்பரா 50% டிஸ்கவுண்ட் 1 for 1 ஃப்ரீ. நாளைக்கு பாரு அந்த ஃப்ரீயான பொருட்களுக்கெல்லாம் ரெடெம்ஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு பாரு. பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அதான் நீ தான் கோல்டு மெம்பர்ல பேபி. இருக்கிறதுல என்ன தெரியுமா பெருமையா இருக்கு? கோல்டு மெம்பர் அப்படின்னு சொல்லும்போது தான் பெருமையா இருக்கு. சரியா? எல்லா விஷயத்தையும் கோல்டு மெடலோட உனக்கு கோல்டு ரிவார்டு தான். ஏன்னா அது கூட வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது. இவங்க இங்க வந்தா ஓ அக்கார் கோல்டு மெம்பருங்களா வாங்க இதை எடுத்துக்கோங்க இது ஃப்ரீ அது ஃப்ரீ அப்படின்னு 6 பாட்டில் எடுத்து வச்சுருக்காங்க. அதான் சும்மா ஒரு ஃபியூ பாட்டில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி 6 பாட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. இஷ்டத்துக்கு எல்லாமே. அப்போனா இஷ்டத்துக்கு அவன் வந்து பயங்கரமா ஏதோ ஒரு ஸ்கேம் வச்சிருக்கான். முடியுமோ தெரியும். இல்ல கிடையாது. sorry sir please pay $1000 அப்படினோ. அப்படிலாம் பே பண்ண சங்கவி என்ஜாய் விட்டுறாங்க. $1000 இல்ல. ஓ நோ. அப்படி சொல்லிடலாமா பசங்க? சாரி காசு இல்லை. நீங்கள் வந்து நாங்கள் ஒரு ஏழை பாழைங்க ரோட்டில் இருந்துங்க அந்த கார்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ரோட்டில் இருக்குது சும்மா சொல்லுவோம். 2 கார்டில் இருக்குங்க. என் பேர் செந்துக்குமார் மேக்ஸ் லாம்ஸ்டாங் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒரு ரெட் இண்டியன் அமெரிக்காவில் பிறந்தேன்னு சொல்லிட்டு நம்ப மாட்டோம். சரி போகலாம். இதெல்லாம் ஒரு ஹேண்ட் பேக் நான் யூஸ் பண்ணுற பேக். அது க்யூட்டாக ஏதோ ஸ்விம்மிங் பூலுக்காக வாங்கினா அது அதே ஒரு பேக் அழகாக இருக்குது தெரியுமா? இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சைடில் கிளிப் குட்டி வச்சிருக்கேன். அதை வேறு என்ன போட சொல்கிறேன். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? நான் எடுத்துப்பேன். எல்லாத்துக்கும் தெரியும் நான் தான் போடுவேன் அப்படின்னு.